வள்ளுவ ஆசான் 133 அதிகாரத்துல கல்வியை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி அவர் பேசாத துறையே இல்லை. மருந்தை பற்றி ஒரு 10 பாட்டு பாடுறார். மருந்து அப்படின்னு சொல்லி 10 பாடலை 3ஆம் நூற்றாண்டில் அந்த கவிஞன் அன்றைக்கு சிறப்பாக இருந்த பல மருத்துவ கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். 10 பாட்டையும் சித்த மருத்துவத்தையோ ஆயுர்வேதத்தையோ அன்றைக்கு இருந்த மருத்துவ முறைகளை பாடி இருக்கலாம். ஆனால் அப்படி பாடல. மருந்து என்ற அதிகார 10 பாடல்ல 7 குறள் உணவை பற்றி இருக்கிறது. என்ன அர்த்தம்? உணவு சரியாக இருந்தால் மருந்து தேவையில்லை என்பதுதான் அன்றைக்கும் ஒரு புரிதலாக இருந்திருக்கிறது. 1800 வருஷத்துக்கு முன்னாடியும் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, மருந்துங்கிற உடனே வேணாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உடேன். நான் அந்த குறளை பல முறை பேசியிருக்கிறேன், பல முறை வாசித்திருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த வார்த்தையை கொடுத்திருப்பார்கள்? அற்றது அந்த சொல், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது, அதுக்கப்புறம் வருவோம், 2வது வரலாம். அருந்தியது அற்றது. அற்றது என்ற சொல்லை யோசிச்சு பார்த்தா சாப்பிட்ட விஷயம் சீரணமாகி ஒன்றுமில்லை, இனிமே எதுவும் இல்லை அப்படின்னு மலத்தை மட்டும் விலக்கி விட்டு மற்ற எல்லாத்தையும் உட்கரைச்சு உடலுக்கு முழுமையாக போனதுக்கு அப்புறம் அடுத்த உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நபருக்கு நோய் என்று ஒரு விஷயம் வராது. பசித்து புசி என்று சொன்ன கூட்டம் அருந்தியது அற்றது. சாப்பிட்றது எப்படி அருந்தியதுன்னு சொல்லுவாங்க. உணவை சாப்பிடுவதற்கு கிட்டத்தட்ட 40 சொல்களை நம் தமிழ் சமூகம் பயன்படுத்தி இருக்கிறது. திங்கிறது அப்படிங்கிறது நம்ம இதில் தான் உண்டு. நக்கி சாப்பிடுவது, சவைத்து சாப்பிடுவது, இப்படி பல சொற்கள் இருக்கு. ஆனால் வள்ளுவர் அருந்தியது என்கிற வார்த்தையை சொல்கிறார். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது. அப்போ வெறும் பழச்சாறையோ பானமாக குடிப்பதை மட்டும் அவர் சொல்லலை. என்ன அர்த்தம்? கூழாக்கி அருந்தணும். சாப்பிட்ற உணவை நொறுங்கி தின்று, நொறுங்கி தின்றால் 100 வயது என்று சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ மிக மென்மையாக கடித்து சுவைத்து ரசித்து பரிமாறியவர்களை பாராட்டி அவர்கள் முகத்தை பார்த்து மகிழ்வித்து அப்படி சாப்பிட்ற சாப்பாடு பேர் தான் சாப்பாடு. அல்லோ இல்லோன்னு தின்னுட்டு முழுங்கிட்டு இந்த பக்கம் ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு பேர் சாப்பாடு இல்லை. நாம் சாப்பிடும்போது உணவு நமக்கு கொடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடிய அளவில் ஆக சிறப்பாக இருக்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்களே, மிகச்சிறப்பாக இருக்க. உங்களுடைய தாயாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் பணியாற்றக்கூடிய பணிப்பெண்ணாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கட்டும். உண்ணும் உணவுக்கு முதலில் நன்றி செலுத்தணும். அது இறைவனாக இருந்தாலும் சரி, நம் கொடுக்கக்கூடியவங்களாலும் சரி, அந்த அமைதி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்றத நொறுங்கி திங்கணும். ஏன்னா நம்மளுடைய சீரணம் நம்மளுடைய உமிழ் நீரில் ஆரம்பிக்கிறது. சலைவரி அமைலேஸ், சலைவால் இருக்கக்கூடிய சர்க்கரையை பிரித்தெடுக்கக்கூடிய சத்துக்கு பேர் சலைவரி அமைலேஸ். அது சரியா உணவோடு கலந்து கூழாகி அது பானமாக அருந்ததான் அருந்தியது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. நம் தமிழ் சமூகம் மிக மிக நுண்ணித்து நுட்பமாக நம் உடல் நலத்தை அக்கறையாக வைத்துக் கொள்ள பல நலவாழ்வு கருத்துக்களை சொல்லி இருக்கிறது. ஆச்சாரக்கோவை என்று ஒரு நூல். அந்த ஆசாரக்கோவை வெறும் 35 பாட்டோ என்னமோ தான். தமிழாசிரியர்கள் இருந்தால் தெரியும், 35-40 பாட்டோ. அந்த ஆசாரக்கோவையில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நின்று உண்ணார், எப்படி சாப்பிடணுங்கிறது எழுதியிருக்கார். நின்றுக்கிட்டே சாப்பிடாத. இன்னைக்கு நம்ம பெரிய பணக்கார விடுதிகளுக்கெல்லாம் போனோம்னா பஃபே தான் சிறப்பு. அப்படியே நின்றுக்கிட்டே யாசகம் பெறுவது போல தட்டை தூக்கிட்டே போய் கொஞ்சம் இதில் போட்டுக்கோ அதில் போட்டுக்கோன்னு போய் எடுக்கிறது தான் பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு அப்படி சொல்லலை. நின்று உண்ணார், கிடந்து உண்ணார். படுத்து கிடந்து திங்காத. சோஃபாவில் தூக்கி காலை தூக்கி அங்கே மேலே வச்சுக்கிட்டு அங்கே விராட் கோலி அடிக்கிற 6-ரை பார்த்துக்கிட்டே சிப்ஸை திங்கிற கூட்டம் எவ்வளோ பேர் இருக்கோம் நம்ம. அது என்ன சார், சாப்பிட்டு இந்த பக்கம் நடக்கு, அங்கே மேட்ச் பார்க்குறோம், இங்கே கொஞ்சம் மேலுக்கெல்லாம் வசதியாக அப்படி படுத்துக்கிறோம், அதுக்கு பேர் சாப்பாடு இல்லை. கிடந்து உண்ணார், நின்று உண்ணார், கிடந்து உண்ணார். அன்னைக்கு சொல்லியிருக்கோம். அன்னைக்கு அலிமெண்ட்ரி ட்ராக்கோடைய ஃபிசியாலஜி அவருக்கு தெரியாது. ஆனால் நின்றுக்கிட்டு படுத்துக்கிட்டு சாப்பிட்டோன்னா செரிமானம் சரியாக இருக்காது. அதை விட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், தன் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்றாருல. நம்ம ஒரு பந்தியில் உட்கார்ந்துருக்கிறோம். பந்தியில் உட்கார்ந்துருக்கும் போது நம் பக்கத்தில், நம்ம வலது கை பக்கத்தில் அவருடைய இடது கை இருக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம் பக்கத்தில் ஒரு பெரியவர் அமர்ந்து சாப்பிடுகிறாருன்னா நீ சாப்பிட்டு முடிச்சிட்டாலும் எந்திரிச்சு போகக்கூடாது. அன்னைக்கு எழுதியிருக்கான்ப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்வை கொடுக்கக்கூடிய விஷயம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரியவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். நான் தின்னுட்டேன் இலையை மூடிட்டு கையை வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறான். இன்றைக்கி நிறைய நடக்குது. அவர் அதையெல்லாம் நுட்பமாக குறிப்பிடுறாரு ஆச்சாரக்கோவை நூலில். நண்பர்களே,
நம் தமிழ் சமூகம் பல நலவாழ்வு கருத்துக்களை அழகிய பாடல்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி புறநானூர்ல அந்த வரி எனக்கு யோசனையாக இருக்கு. எப்படி அதை சொல்லியிருப்பாங்க? உணவெனப்படுவது, சாப்பாடுங்கிறது நிலத்தோடு நீரே. இந்த நிலமும் நீரும் சரியாக இல்லைன்னா நீ எவ்வளவு கலோரி, எவ்வளவு நியூட்ரிஷனலி பேலன்ஸ்டு ஒரு உணவை கொடுக்க முடியவே முடியாது. இந்த நீர் சரியாக இருக்கணும். அத்தனைக்கும் நீரின்றி அமையாது உலகு. தண்ணீரையும் நிலத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு என்விரான்மெண்டல் தாட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தை பாழ் செய்யாத, நீரை பாழ் செய்யாத, இந்த ரெண்டும் சரியா இல்லைன்னா அவன் சாப்பாடு இல்லை. அது நீ பறக்கறி சாப்பிட்டாலும் சரி, புலால் கறி சாப்பிட்டாலும் சரி, நிலமும் நீரும் அவசியம் என்று சொல்லி போய் சென்றிருக்கிறார்கள். நண்பர்களே, இப்படி பல கருத்துக்களை நம் தமிழ் சமூகம் மரபு வழியாக கடத்தி கொண்டே இருக்கிறது. மரபு என்றால் நல்லா புரிந்து கொள்ளணும். மரபு என்றால் அன்றைக்கு சொன்ன விஷயத்தை அப்படியே ஈயடிச்சாங்காப்பி வச்சுக்கிறது பேர் மரபு இல்லை. அன்றைக்கு இருக்கிற விஷயம் சிறிதும் பிறழாமல் பார்த்துக் கொள்வது தொன்மம். சில விஷயங்களை தொன்மமாக பார்த்து கொள்ளணும். ஒரு சிற்பம் இருக்குன்னா அதுக்கு மேலே போய் பெயிண்ட் அடிக்கக்கூடாது. அந்த சிற்பத்தை அதனுடைய அழகோடு ரசிப்பதற்கு, அதை மிகச்சிறப்பாக பாதுகாப்பதற்கு, அதை அப்படியே ரசிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளணும். ஆனால் பழக்க வழக்கங்களில் அந்த மரபிலிருந்து அறிவியல் கருத்துக்களை எடுத்து கிளைத்து கிளைத்து வருவதுதான் மரபு. அப்போ அன்றைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அறிவியல் மிகப்பெரிய விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதை உள்வாங்கி மரபை சிறப்பிக்க வேண்டும். அதில் மரபில் வரலாற்று ரீதியாக கடந்து வரும்போது சில பிழைகள் ஏற்பட்டிருக்கலாம், சில தவறான புரிதல்கள் அன்றைக்கு இருந்திருக்கலாம். முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. சில சமயத்தில் முன்னோர்களில் முட்டாள்களும் இருந்திருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளணும். அது முட்டாள்கள் என்று அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு அதை அன்றைக்கு புரிந்து கொள்வதற்கான ஒரு சாத்தியங்கள் இல்லாத பொழுதாக இருந்திருக்கும். அப்போ அன்றைக்குள்ள விஷயங்களில் இன்றைக்குள்ள அறிவியலையும் பொருத்தி பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் தான் நான் சொல்கிறது, அரிசி காலகாலமாக நாம் கொண்டாடிய ஒரு உணவு. நம் தமிழ் சமூகத்தினுடைய ஸ்டேப்பிள் ஃபுட் அப்படின்னா அரிசி தான். நெல்லரிசி தான் மிகச்சிறப்பு. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட கிளாட் ஆல்வாரிஸ் என்று ஒரு அறிஞர், அவர் எழுதிய வகையில் இந்தியாவில் மட்டும் 1,65,000 வகை அரிசி இருந்திருக்கு. 1,65,000 வகை. ஆனால் காலகால ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, அதுக்கப்புறம் பெரிய அளவில் விவசாய புரட்சிகள் வர வேண்டும் என்பதற்காக நடந்த பல்வேறு ஹைபிரிடைசேஷனில் மிக குறுகிய அளவில் அரிசி இனங்கள் குறையிடுச்சு. பல பேர் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுங்கரிசி, பச்சரிசி மட்டும் தான் தெரியும். இல்லைன்னா பொன்னி அரிசி, பாசுமதி மட்டும் தான் தெரியும். மற்ற அரிசியெல்லாம் பல பேருக்கு தெரியல. எல் ஜெயராமன் அவர்கள் 178 பாரம்பரிய நெல் ரகங்களை தமிழ்நாட்டில் மட்டும் ஆவணப்படுத்தினார். தமிழ்நாட்டில் மட்டும். இன்னைக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவர் பெயர்லேயே அந்த 178 பாரம்பரிய நெல்களின் ஜெர்ம் பிளாசத்தை அவர்கள் பதிந்து வைத்திருக்கிறாங்க. அவ்வளவு அரிசி ரகங்கள் இருந்தப்ப நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக சக்கரை வியாதி வரல. ஆனால் இன்னைக்கு வெள்ளையேர்ந்த வெள்ளை அரிசியை மட்டும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம், அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் உழைப்பும் குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் பெரிய அளவில் இளவயதில் சர்க்கரை வந்திருக்கிறது.